தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான நாளிலும் தேவன் நம்ம ஒருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும்படி அவருடைய பாதத்தில் இன்று பகல் முழுவதும் அமர்ந்திருப்போம். இந்த நாளிலும் ஒரு சிந்தனை துளியாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். கேட்குறவங்க தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கொஞ்சம் எனக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஏதாவது தவறான காரியங்கள் இருந்தாலும் கூட நான் அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். தேவன் நம்மளை வழிநடத்துவாராக. இன்றைக்கான சிந்தனை துளி என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு வாலிப பையன் முயற்சி பண்ணுறான். ரொம்ப முயற்சி பண்ணுறான். போராட்டமாக அவனுடைய அதே ஒரு வேலையை வச்சு அலைகிறான். எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது நான் பெரிய ஆளாகணும், சீக்கிரமாக பெரிய ஆளாகணும். அதான் அவனுடைய நோக்கமே. எல்லாரை விட நான் பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலதிபர் லிஸ்ட்டில் என் பேரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய முயற்சி மாத்திரம்தான் அவங்ககிட்ட இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த முயற்சியை வச்சு முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குத்து மதிப்பு ஒரு கணக்கு போட்டு அவன் பாட்டுக்கு என்ன வேலை கிடைச்சாலும் நேரம் பார்க்காம, நைட்டு பகல் எல்லாம் பார்க்காம அவன் பாட்டுக்கு கஷ்டப்படுறான். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எதுவுமே முன்னேற்றமே கொடுக்கல. அவன் வாழ்க்கையில் முன்னேற்றமே வரல. இப்போ ரொம்ப ஏழ்மை நிலைமைக்கு வந்துட்டான். அப்போது இவனுடைய முயற்சி எல்லாமே தோல்வி ஆயிடுச்சாங்க. உடனே மனசு சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நண்பன் சொல்கிறார், நான் ஒரு ஆள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறப்பா, அங்கே போனால் நீ செய்கிறது எல்லாத்தையுமே வாய்க்க செய்வார் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். எல்லாருமே நண்பர்களால் தான் நல்லவங்களாகிறதும் கெட்டவங்களாகிறதும். இங்கே அப்படி தான் ஒரு நண்பன் கூட்டிகிட்டு போகிறான். ஒரு ஆள்கிட்ட கூட்டிட்டு போகும்போது அங்கே போய் பார்த்தா அவர் ஒரு சாமியார். அந்த சாமியார்கிட்ட போய் உட்காந்துருக்கான். என்னப்பா அவன் பிரச்சனை அப்படின்னு சாமியார் கேட்குறாரு. சொல்லு மகனே, நான் அதை தீர்த்து வைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி சாமியார் கேட்ட உடனே இவர் ஒரு பிரச்சனை சொல்கிறார். என்னென்னு, சாமி, நான் கடினமான உழைப்பாளி. நான் சோர்ந்து போகாமல் நைட்டும் பகலும் எந்த வேலை கிடைச்சாலும் அதை நான் முழு மனசோடு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் முன்னேற்றம் இல்லை, லாபம் இல்லை, எல்லாம் நஷ்டத்துலேயே முடியுது. நான் எப்படி நான் பெரிய ஆளாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தமாக சொல்லும்போது சாமி பதிலாக, சரி இவ்வளோ தானே, ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ ஆட்ட வந்துட்டில்ல, விடு மகனே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமியார் ஆறுதல் சொல்லிவிட்டு உடனே ஒரு தாயத்தை எடுத்து கையில் கொடுக்குறார். கையில் கொடுத்து, இது நீ எந்த சூழ்நிலையிலையும் தொலைச்சிடாத, உன் கையை விட்டது எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அனுப்பிட்டார். சரின்ட்டு இவர் போயிட்டார். இந்த வாலிபனும் வாலிபனும் அவனுடைய ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் இந்த வாலிபம் வேலை மீண்டும் அவனுடைய முயற்சி ஆரம்பிக்கிறான். அந்த முயற்சி ஆரம்பிக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு எல்லாமே லாபமாக இருக்குது. அவன் செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி ஆகுது. நல்ல ஒரு வளர்ச்சி, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடுச்சு. அப்போது ஒரு நாள் யதார்த்தமாக அந்த சாமியார் இவன் போகிற பாதையில் சாமியார் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் வேறு ஏதோ ஜோலியாக வந்திருக்காரு பாவம். இந்த வாலிபம் போய் பார்த்துட்டு, சாமி, நீங்கள் கொடுத்த தாயத்தினால என்னுடைய வியாபாரம், என்னுடைய முயற்சி எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி என் வாழ்க்கை இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்கிட்ட சொன்னோன்னே சாமியார், அப்படியா மகனே, ரொம்ப சந்தோஷம், நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, அப்போ சரி சாமி, நான் கிளம்பட்டுமா, அடுத்து எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கும்போது, அவசரப்படாதப்பா, நில்லுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டு சொன்னார். அந்த தாயத்தை கொண்டா அப்படின்னு கேட்டார். சாமி, இதை வாங்கிட்டிங்கன்னா என் வளர்ச்சி ஒன்றும் இல்லைப்பா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை வாங்கி அவர் எடுத்து கையில் கொடுக்குறாரு. அந்த கயிறு போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கயிற்றை மாத்திரம் எடுத்து வெறும் தாயத்தை அந்த வாலிபன் கையில் சாமியார் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே, அதை நீயே பிரித்து பார், தாயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு நீயே பார் அப்படிங்கும்போது பார்த்தா தாயத்துக்குள்ளே ஒன்றும் இல்லை, வெறும் டப்பா தான் இருந்திருக்கு. அப்போது இவங்க ஒரே ஆச்சரியம், என்ன சாமி ஒன்றையுமே காணோம் அப்படிங்கணும் ஆச்சரியமாக பார்க்குறான். அதில் ஒன்றும் இல்லைப்பா, நான் வெறும் தாயத்தான் கொடுத்தேன், நான் உண்மையிலே எதுவுமே பண்ணலை, நான் எதுவும் மந்திரிச்செல்லாம் கொடுக்கல, வெறும் தாயத்தை மட்டும்தான் கொடுத்தேன்.
ஆனால் அது வந்து உனக்கு இவ்வளோ பலன் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் சொன்னார். தாயத்து மட்டும்தான்ப்பா நான் கொடுத்தேன், ஆனால் அதாவது ஆரம்பம் முதல் முடிவு வரையிலையும் நீ வந்து உன்னுடைய முயற்சி, விடாமுயற்சி, இது வரைக்கும் நீ வந்து அந்த முயற்சியை கைவிடாமல் நீ எந்த அளவுக்கு உன் மனசில் அவ்வளவு ஆசைகளையும் கனவுகளையும் வச்சு நீ பாடுபட்டியோ அதற்கு கிடைச்ச பலன் தான். அது நான் கொடுத்த தாயத்தினால் வந்த பலன் கிடையாது. இந்த தாயத்தை நம்பி ஏமாறாத. நீ பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு முன்னேறக்கூடிய ஒரு வாலிபனாக இருக்க. அதனால் இப்படிப்பட்ட தாயத்துக்களை நம்பி எந்த சாமியார்கிட்டையும் போய் இனிமேல் நீ ஏமாந்துடாதப்பா. இப்போது உன்னுடைய உழைப்பை நம்பு. நீ உன்னுடைய உழைப்பை நம்பாத பட்சத்தில் இந்த தாயத்தை நம்பின பார்த்தியா, அங்கே தான் நீ வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்ட. இனிமேல் கொண்டு இந்த மாதிரி தவறுகள் நீ செய்யாதப்பா போன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது? சரி, ஒரு மனுஷனுக்கு எல்லா காரியங்களும் எங்கேருந்து உருவாகுது? இல்லை யாராவது நமக்கு கொடுக்குறாங்களா? நம்ம காசு பணமாக இருக்கட்டும், காசு பணமெல்லாம் நம்ம வந்து நம்ம உழைப்பினால் சம்பாதிக்கிறது. திறமை, அறிவு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து யார் நமக்கு கொடுக்குறா? அது எங்கேருந்து வருது? நல்ல யோசனை, நல்ல புத்தி, நல்ல அறிவு, இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே நமக்குள்ளே தான் ஆண்டவர் வச்சுருக்கிறாராம். எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வந்து அதை சரியாக கையாளுறது கிடையாது, அதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. ஏதாவது ஒன்றுனா ஒரு நல்ல யோசனைகள் நிதானமாக யோசிக்கிறதுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை, நேரம் இல்லை. உடனே நம்ம நாளைக்கே பணக்காரன் ஆகணுங்கிற ஒரு ஆசை, அல்லது நம்ம ஜெபம் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஒரு ஜெபத்தை பண்ணுறோம், அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை. இப்படி அவசர வாழ்க்கை வாழ்கிறதுனால நம்மளால் எதையும் நிதானமாக யோசிக்கிற பொறுமை யாருக்கும் இருக்கிறதில்ல. இதுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, வெளிப்படுத்தல் வந்து 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இது வசனம் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு யோசிக்க முடியல. இருந்தாலும் மறுபடியும் கூட ஒரு முறை படிக்கிறேன், கேளுங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்படின்னா ஆண்டவர் வந்து எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிறார். நமக்கு வந்து ஆண்டவர் வந்து மறுதளிக்கவும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, அவர் நம்ம ஏற்றுக்கவும் வாய்ப்புக்கு நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறார். எல்லா பொறுப்பும் நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறார். திறமையும் நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார், நமக்குள்ளே தான் வச்சுருக்கிறார். அறிவும் நமக்குள்ளே தான் வச்சுருக்கிறார். இதெல்லாம் நமக்குள்ளே ஆண்டவர் வச்சு படைச்சிருக்கும் போது நம்ம ஏன் இன்னொரு மனுஷனை தேடி போகணும்? இது முட்டாள்தனமாக இருக்கு இல்லையா? அவரே அந்த சாமியாரே சொல்லியிருக்கிற அழகாக என்னென்னு, இது நான் வெறும் தாயத்து தான் கொடுத்தப்பா, உன்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் அது அப்படின்னு சொல்லும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு பொய்யான வேஷம் போட்டு வாழக்கூடிய மனுஷர்களை நம்பி போய் ஏமாறக்கூடிய வாழ்க்கை தான் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் உங்கள் சார்பாக தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, எல்லாமே திறமையாகட்டும் அல்லது அறிவாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், எல்லாமே நமக்குள்ளே தான் ஆண்டவர் வச்சுருக்கிறார். நம்ம வந்து வேதத்தை தெளிவாக படிக்கும்போது இப்படிப்பட்ட திறமையும் அறிவும் நமக்கு நல்லாவே வேலை செய்யும். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக தான் நம்மளை உணர்த்துவார், வழி நடத்துவார். நிச்சயமாக அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்ல ஞாபகத்தையும் நல்ல அறிவையும் ஆண்டவர் வந்து ஞானத்தையும் தருவார், வழி நடத்துவார். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளிலும் தேவன் தாமே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய இருதயத்தில் தோன்றக்கூடிய எல்லா எண்ணங்களிலும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே அசைவாடுதல் எங்களுக்குள் இருக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்யுங்க. எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறீர். இந்த நாளிலும் என் தேவன் எந்த ஆபத்து மோசங்களுக்கும் ஒப்புக் கொடுக்காமல் பாதுகாத்து கொள்ளும்படி, எந்த பாவ செயல்களிலும் ஆண்டவரை நாங்கள் ஈடுபடாதபடிக்கு எங்களை விலக்கி காக்கும்படியாக எங்களுடைய ஆவியாத்மா சரீரம் முழுவதும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். மீண்டுமாக சந்திப்போம்.